சுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம். அப்படியே சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே தயவு இரக்கம் எங்களை ஆளுகை செய்து கொண்டபடிக்காய் நன்றி அப்பா. குறிப்பாய் ஆண்டவரே, நாங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராகப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய மாநில தலைவர்களை, அவர்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களை ஒவ்வொருவரையும் உடைய கர்த்தல எம்எல்ஏக்கள் அப்பா, இன்னும் இருக்கிற கீழ் தலைவர்கள் எல்லாம் உடைய கர்த்தல ஒப்பு கொடுக்குற சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்களும் மனுஷர்கள் அப்பா. அவர்களை எந்த ஒரு அப்பா ஒரு பதவியில் இருந்தாலும் அவர்களால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. அப்பா மனுஷரால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தகப்பனே, நான் அவர்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய இருக்கிற இடத்துல அவர்கள் மூலியமாய் கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து ஆண்டவரே, நீர் கர்த்தர் நீர் பராக்கிரமசாலியாய் அவர்களோடு இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் தேசத்தை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு குற்றங்கள் அப்பா, எல்லா மீறுதல்கள், பாவங்கள் அப்பா தகப்பனே, இது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், பார்த்து கொண்டு இருக்கிறீர் சுவாமி. எங்களால் அப்பா நாங்கள் அப்பா மீடியாவை திறந்தாலே அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. என் தகப்பனே, இதெல்லாம் அப்பா எங்களால் என்னப்பா முடியும். என் தகப்பனே, இதெல்லாவற்றிற்கும் ஒரே ஒருத்தர் நீர் மறுத்ததுன்னா ஆண்டவரே, நீர் ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடத்துல அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கணவனுக்கு விரோதாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், பிள்ளைகளுக்கு விரோதமாக தாய் தகப்பன்மார் அப்பா, இப்படியாகவே தாய் தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகள் அப்படியா இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்க இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களெல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற சின்ன பிள்ளைகளை கூட ஆண்டவரே அப்பா எவ்வளோ கொடுமை செஞ்சு சாகடிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இது எல்லாவற்றையும் அப்பா நீர் பார்த்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இப்படிப்பட்டதான கேவலமான அப்பா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம், பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பாதுகாப்பு தாங்கப்பா. என் தகப்பனே, அப்படிப்பட்ட கேடான சிந்தைகள் ஒருத்தருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. அவருடைய சிந்தைகளை எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அப்பா நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுடைய ஆளுகையிலிருந்து ஒவ்வொருவருடைய அப்பா இந்த தேசத்தில் உள்ள மக்கள், ஒவ்வொருவருடைய ஜனங்களுடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே, செய்து விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்தில் கேவலமான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு அப்பா பெண்களை அப்பா அவமதிக்கிற அப்பா அந்த எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தால் எடுத்து போடுவீராக. அப்பா கணவனுக்கு விரோதமான அப்பா அந்த கள்ளத்தொடர்பு, மனைவி முன்னொருத்தருக இப்படிப்பட்டதான கள்ளத்தொடர்பான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் இது அருவருக்கு இதெல்லாம் எடுத்து போடுங்க. வேசித்தனம், விபச்சாரத்தனம், இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இது தேசத்தை விட்டு அப்பா நீர் ஆண்டவரே விலக்கி அடித்து பாதரத்தை நொறுக்கி போடுவீராக. அப்பா கொளுத்தி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இப்பொழுது இந்த தேசத்தில் விடுதலையை கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பன் நீர் அற்புதத்தை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கேடான காரியங்களிலிருந்து அது ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. அப்பா இவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலைன்னா ஆண்டவரே, எங்கள் இறுதிகளெல்லாம் பாவங்களிலும் அக்கிரமங்களினாலும் அப்பா நிறைந்திருக்கிறது. என்னுடைய சொந்த குடும்பம் மாத்திரமே, என் சொந்த குடும்பத்திற்காக ஓடுறது, ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிறருடைய பாரத்தை நாங்கள் சுமக்கலை, பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கலை. இந்த இந்திய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காதனால தான்பா நான் ஜெபிக்காதனால தான்பா இவ்வளோ பிரச்சனை. கர்த்தா, இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்கிற பிள்ளைகள் இப்போ இருக்கும் பொழுது ஆண்டவரே, இப்படி நினச்சி அவர்களுக்காக ஜெபிக்கும்பொழுது பாதி எல்லாம் முழுமையாக கர்த்தர் விடுதலையை கொடுக்க முடியும் ஆண்டவரே. தகப்பனே, இப்படி பிசாசன காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற இப்படி கட்டப்பட்டிருக்கிற கண்கள் எல்லாம் அப்பா கட்டவிழ்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறருக்காக ஜெபிப்பது ஆண்டவரே எங்களுடைய கடமை ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரை சிந்தனைகளையும் ஜனங்களுடைய சிந்தனைகளையும் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கட்டுகளை அப்பா கர்த்தரை அறியக்கூடாதபடி, இது நல்லது கெட்டது என்று கூட தெரியக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்போது நாங்கள் கர்த்தரை அறுத்து எறிகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுத்தறிகிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த தேசத்தின் மீது இறங்கட்டும். ஒவ்வொருடைய ஜனங்களுடைய சிந்தைகள் மீது இறங்கட்டும். நீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இறங்கி வருவீராக, மனம் இறங்குவீராகப்பா.
இது மனம் இப்படிப்பட்ட கேடான காரியங்களை நாங்கள் இது போல் நாங்கள் இனிமேல் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, எங்கேயுமே நாங்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. சமாதானத்தை, ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவரே, மகா பரிசுத்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கர்த்தாவே. அப்பா இப்பொழுது இந்த நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்படி கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளவர்களை பாத்திரவான்களை நடத்துங்க ஆண்டவரே. பிசாசுடைய கேடான சிந்தனைகளுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா காரியங்களையும் இப்பொழுதே கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் விட்டு விலகி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஓடட்டும். கர்த்தர் இப்பொழுது விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலை கொடுப்பீராக. இது இது குழந்தைன்னு கூட பார்க்காத செய்கிற எல்லா பாவங்களையும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அகற்றி போடுங்கப்பா. அப்பா சொந்த கணவனுக்கு, சொந்த மனைவிக்கே, அப்பா அப்போ அவர்களுக்கே செய்கிற என் தீங்கான காரியங்கள், கள்ளத்தொடர்புனால வருகிற பிரச்சனையான காரியங்கள், சொந்த பிள்ளையே கொலை பண்ணுற இப்படிப்பட்டதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுதே நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஈவு இரக்கமற்ற செயல், இப்படிப்பட்டதான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. அப்போ ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு கண்டிப்பை நீங்கள் உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒரு கண்டிஷனை வையுங்க ஆண்டவரே. ஹalleluya. அப்பா ஒவ்வொரு இருதயங்களால் நொறுக்கப்படட்டும். நான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டேன், இனிமேல் இப்படி பார்க்க மாட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் ஈடுபட மாட்டேன் என்று ஒவ்வொருவருடைய இருதயங்களெல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைக்கப்படட்டும் அப்பா. கேலி, கிண்டல், இப்படிப்பட்டதான காரியங்கள், பரியாச காரியங்கள், இது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்கப்பா. ஹalleluya. வயதானவர்கள், முதியோர்கள் அவமதிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. ஹalleluya, ஹalleluya. எல்லோரையும் மதிக்கணும், எல்லோரிடத்திலும் சகஜமாக அன்பாக இருக்கணும், பழகணும், சமாதானமாக இருக்கணும். பொறாமை, பொச்சிருப்பு, பகையை வச்சு கொலை, கொள்ளை, மிரட்டல், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம், அவமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு, அப்பா அந்த நாட்டை விட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதலத்துக்கு ஓடு சாத்தனை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஷேக்கே போலோ போலோ தீபாக்கவோ தீரேபாக்கவோ ஷேக்கே. இப்பொழுதே கர்த்தர் நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்து விட்டு இப்படியாக நாங்கள் தொடர்ந்து பாரத்தோடு ஆண்டவரே, நாங்கள் பிறருக்காக ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாத நாச மோசத்துக்கும் விலக்கி, எல்லா ஆண்டவரே பிசாசுடைய தந்திரமான எண்ணங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுவீராக. உடைய பிள்ளைகள் அநேகர் ஜபிக்கிறவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவராய் எழும்பட்டும். இந்த தேசத்திற்காக ஜபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழுப்புங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே எழுப்பி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே, பிறர் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. அப்பா பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் என்ற ஒரு வசனத்தை நாங்கள் ஞாபகம் வருகிறது கர்த்தா. பிறருக்காக போராடி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை எங்களுக்குள்ளாக வையுங்க ஆண்டவரே. அது யாராக இருந்தாலும் அப்பா கர்த்தர், நீங்கள் எப்படியாப்பட்டவங்களோ எனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஒரு தாளந்துகளை வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா சிஎம் ஐயாவை எல்லா இதுக்கு பாரு, அவர் முதலமைச்சர் தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், அவர் இன்னும் எல்லா மனுஷங்கள் தான்ப்பா. இப்படியா அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எல்லா மனுஷங்கள் தாங்களாம் என்ன செய்ய முடியும்? அதையும் மீறி போய் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் தான் பொறுப்பெடுத்து கொள்ளணும் ஆண்டவரே. மனுஷர்கள் நாங்களாம் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களில் கர்த்தர் பெரிதான விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே நீர் ஏற்று அப்படி அந்த ஜபங்களை, விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.